ஆளை வந்தார் கடன் நடிக்கிறதுக்காக வீட்டு பத்திரம் தியேட்டர் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு சாந்திலால் சேட்டை பார்க்க போயிருந்தேன். அங்கே தான் நான் தடவையா தயாளனை பார்த்தேன். சேட்டு ஏதோ முக்கியமான மீட்டிங்கா? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். அரே அரே ருக் 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 தே பாய் ருக் யார். அரே ருக் உனக்காக தான் காலையிலேருந்து வெயிட்டிங். அரே தூ மேரா மகாலட்சுமி. அரே இவங்கெல்லாம் முக்கியமானவங்க கிடையாது. ஏ நாயுடு 10 मिनट वेट कर, हम लोग आते हैं. தயார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா 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 வா. சேட்டு இந்த ஆல்பர்ட் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கான். நேராக பார்த்ததே இல்லை, கொஞ்சம் லிங்க் பண்ணி விட. தயா பாய் சென்னை மேட்சை கரெக்டாக முடி. உன்னை ஆல்பர்ட்டே கூப்பிட்டு பார்ப்பார். அரே யாதேனா யார், போன டைம் ராஜஸ்தான் டீமில் ஒரு பாலரை சூப்பராக செட் பண்ணி 8வது ஓவரில் 16 ரன் கொடுக்க வச்சேன். பெட்டிங்கில் நம்ம 200 கோடி ரூபா சம்பாதிச்சோம். இப்போ சென்னை டீமில் அப்படி எவனாவது ஒருத்தன் மாட்டுவானா? மாட்டாம எங்கே போகிறான் சேட்டு? இப்பெல்லாம் பிளேயர்ஸ் 20-23 வயசுல விளையாட வராங்க, 30-32 வயசுல ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆடுறது 10 வருஷம் தான், அது கூட நல்ல ஃபார்ம்ல இருந்தாதான். அதுக்குள்ள மேட்சுக்கு 2 லட்சம் ரூபான்னு எவ்வளவுதான் சம்பாதிச்சிட முடியும்? பார்க்க சுமாரா இருக்கிறவன் விளம்பர படத்துல நடிக்க போயிடுறான், பேச தெரிஞ்சவன் கமெண்ட்ரின்னு போயிடுறான். இது ரெண்டுமே இல்லாதவன் துட்டுக்கு என்ன பண்ணுவான்? சேட்டு எல்லா டீம்லயும் ஆடி ஜெயிக்க 10 பேர் இருந்தா ஆடாம ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான்ல. கரெக்டாக சொன்னேன். நீ பணத்தை மட்டும் இறக்கு, ஆளை கவுக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, பணத்தை போய் வாங்கிக்கிறியா? பிளேயர்ஸ் எல்லாம் 3 நாள் கழிச்சு தான் வராங்க, நான் பணத்தை அப்ப வாங்கிக்கிறேன். அரே கியா யார், 3 நாளைக்கு அப்புறம்னா நான் திருப்பதியில் இருப்பேனே. சாயலோஜி நீ இல்லைன்னா என்ன, பணத்தை வீட்டில் கொடுத்துட்டு போ. போன தடவை வின் பண்ணது ஒன்னாலே என்னாலே நினைச்சியா? எல்லாம் பாபியோட கைராசி. என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? பெட்டிங்கை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு என்ன ப்ரோ லாபம்? ఇప్పుడు కాపీ కలకపోతే మొదల టికెట్స్ ஊற்றிட்டு తర్వాత பால் கலக்கணும். அப்பதான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணும்னு உனக்கு தெரியும். இந்த தகவல் அவன் ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னானா? ஒரு ஃப்ரெண்ட்லியாக தானே சொன்னான், அதே மாதிரி சொல்லக்கூடாதா? யோ அது மிக்சிங் இல்லையா, ஃபிக்ஸிங். எவ்வளோ கோடி தெரியுமா? அந்த சைடு எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னானோ அதையும் நானும் கொடுத்துறேன்பா. ரொம்ப கடத்துல இருக்கிறேன்பா, நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் ப்ளீஸ். 50 லட்சம். சரி, எப்போ தரணும்? நாளைக்கே. தகவல் இப்போ சொல்லுவேன். மேட்சுக்கு முதல் நாள் நான் உனக்கு ஃபோன் பண்ணி எந்த ஓவர் எவ்வளோ ரன்னு என்ன சிக்னல் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். அப்போ இந்த புக்கியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி 1க்கு 5 பெட்டு கட்டு. 5 மடங்கு லாபம். என்ஜாய். 50 lakhs. మామయ్య ఒక్క నిమిషం. బాసు எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிக்சர் எடுத்து சாண లాస్ అయిపోయింది. ఇప్పుడు ஒன்றும் தெரியாத கிரிக்கெட்டில் இறங்குறோம். இந்த பெட்டிங்கு அது இதுன்னு అది కొంచెం ఎక్స్ప్లెయిన్ చేయండి ఎలాగా ப்ளீஸ். கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயாளன் பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூட்டின்னு போனான். அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டு வந்தான். அவன் போலிங்கை யாராலும் டச் பண்ணவே முடியல. அப்போ இப்போ போலிங் போறான்ல அந்த பையன், அடுத்த ஓவரில் 10 ரன் கொடுப்பான். 500 ரூபாய் பந்தயம். தம்பி என்ன இப்போ அடுத்த ஓவரில் ஒரு 10 ரன் கொடுக்கணும், கொடுக்குறியா? நாயே கொடுக்கணும். 50 ரூபாய் தரேன்டா. இந்த பெட் மேட்ச் ஜெயிச்சாலே 100 ரூபாய் கிடைக்கும். 150, 200 ரூபாய். ஃப்ரெண்ட் நம்பர் தரேன், 250 ருபீஸ்க்கு டாப் அப் பண்றியா? ஓ சைஸுக்கு 250யா? ஆமா, ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம்டா. நம்பர் சொல்லு. 988 40. வாடா வாடா வாடா. பின்னாடி பின்னாடி. ஐயோ சீக்கிரமா ஓடுறா. என்னையா? நோ பால். வா
பாஸ் ஒரு 500 ரூபால முடிகிற மேட்ரிக்கே 50 லட்ச ரூபா அடுக்குதுனாவே ఒక 1000 ரூபால ஃபினிஷ் చేసే யோ இது லோக்கல் மேட்சா இந்த ஆள் தானே சூறாவளி அந்த மாதிரி நான் சொல்கிறது சேப்பாக்கம் சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சும்மா ஓப்பனிங்க மிரட்டும். நோர் முஸ்கரா கலீஜு. இந்தப்பா ம் பார்த்துக்கப்பா, உன்னை தான்ப்பா நம்பியிருக்கேன். அந்த தயாளங்கிட்ட இருந்து பிளேயரோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஹோட்டலுக்கு போனா அவன் செத்து கிடக்குறான். நெஜ போலீஸ் வரதுக்குள்ள நம்ம உள்ள பூந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஷூட்டிங் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தா நீ தான் அவனை கொலை பண்ணு போலீஸ்காரங்க உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அவன் செத்ததை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது. யார் அந்த போலர், என்ன சிக்னல், எத்தனாவது ஓவர், எவ்வளவு ரன்னு தெரிஞ்சாதானடா நான் பெட்டு கட்டி அதுல ஜெயிச்சு என் கடனை அடைக்க முடியும். சொல்றா யாரோ அந்த போலர், சொல்றா சொல்றா சொல்லு சொல்றா. டேய் அந்த பவுலர் பேர் ஏதோ சொன்னாரு, ஆனா நீங்களாம் பண்ண டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். ஆனா அவன் எப்படி பால் போடுவான்னு எனக்கு தெரியும். நான் வேணா அதே மாதிரி பால் போட்டு காட்டுறேன். உங்கள இருக்க கிரிக்கெட் தெரியுமா? அந்த ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? எனக்கு கிரிக்கெட் தெரியும். நானே கிரிக்கெட் பிளேயர் தான். நீ போடு, நான் சொல்றேன். ஸ்பின்னா மீடியம் ஃபாஸ்டா ஃபாஸ்டா? அப்படின்னா ஸ்பின்னா பக்கத்துல இருந்து போடுறது, மீடியம் ஃபாஸ்ட்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து போடுறது, ஃபாஸ்ட்னா தூரத்துல போய் ஓடி வந்து போடுறது. அப்ப ஃபாஸ்ட் தான். இல்ல பாலே இல்லாம எப்படி போல் போடுவ? நடிப்பே இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு யதார்த்தம் வேணும். புரியல? தீஸ்கோ இத பால நினைச்சு போடு போ. ஒரே போடா மாமையா இப்படி சூடு. அறிவில்ல பாம்பேல இருந்து வந்திருக்கான்னு சொன்னா உடனே நம்பிடுவியா? அவன் நான் ஷாருக் நான் பார்த்த உடனே தெரியறதுக்கு ஐடியெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் இல்லையா நீ அக்யூஸ்ட் அனுப்பிச்சிருக்கணும். உனக்கெல்லாம் எந்த இவன்டா ட்ரைனிங் கொடுத்தது? நீங்க தான் சார். நீங்க தான் சார் 2008 பேட்ச் போன கவர்மெண்ட். அப்ப நீங்க ட்ரைனிங் காலேஜ் சீஃபா இருந்தீங்க சார். ஆமா, இந்த வெங்காயத்தால மட்டும் கரெக்டா கட் பண்ணுங்க, கண்ணில் தண்ணியே வராம. யோ மரியதாஸ், நீ சீனியர் தானே, நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. நீ பண்ணிருப்ப, ஆனா அவன் கேட்டிருக்க மாட்டான் இல்ல. மண்டையாவது ஆட்ட ஆமான்னு. என்ன இல்லையா? என்னடா திருத்துருன்னு முழிக்கிறான்? இத பார், அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த டிரைவரோட செல் நம்பரை வாங்கி மொபைல் ட்ராக்கிங்ல முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லு. எஸ் சார். எஸ் சார். half an hour தான் டைம். எஸ் சார். எஸ் சார். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேங்கற நியூஸ் எனக்கு வந்தா அவன அதுக்குள்ள. எஸ் சார். போங்கயா, எத்தனை செல்யூட் அடிப்பீங்க? சை. எஸ் சார். வாங்க சார். சார் கொஞ்சம் இருங்க. என்னையா சார், கமிஷனர் சொல்றது கரெக்ட் தான் சார். உதயம் என்எச் ஃபார் சித்தார்த் படம் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மொபைல் ட்ராக்கிங் வச்சு தான் சார் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இனிமே தமிழ் சினிமா பத்தி பேசுன ஏன் விஸ்வரூபத்தை பார்ப்பேன். தெய்வம் மாதிரி வந்தடா சாமி. வண்டி மாவையா இவன் கடை வாடகை கடை. வண்டி ஏறியாச்சா? இதோ ஏறப்பாரு சார். அப்படியே போன்ல கண்டினியூ பண்ணுங்க. நான் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. வாங்க சார். வாங்க சார்.
எக்ஸ்ட்ரா பணம் தரேன். இந்த ஐபாட்ல பாட்டு கேட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டு. ஏன் சார்? பர்சனலா 1000 விஷயம் பேசுவையா, அதை நீ கேட்டக்கூடாதுல்ல. சூப்பர் ஐடியா சார். ஹலோ மறு காதுல மாட்டிக்கலடா, நீ ஏன் மாட்டீங்கன்னு. சார் 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 உங்க பிளான் படி இன்ஸ்பெக்டர் மோசஸ் பெசன் நகர்ல இருந்து கால் டாக்ஸில வந்துட்டு இருக்காரு சார். போன் பேசிக்கிட்டே சிட்டியை ரவுண்ட் அடிச்சிட்டு கடைசியா கமிஷனர் ஆபீஸ் வர சொல்லியிருக்கோம் சார். சார் மோசஸோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணிட்டு இருக்கு சார். சிட்டில உள்ள எல்லா சிக்னல்லையும் அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அலர்ட்டா இருக்காங்க சார். சார் இந்த டம்மி ஆபரேஷன்ல அவர் இங்க வரதுக்குள்ள நம்ம அவரை பிடிச்சிட்டோம்னா சிம்பிள். நாளைக்கு மேட்ச் முடியறதுக்குள்ளேயே ஆல்பர்ட் நாம அரெஸ்ட் பண்ணிடலாம். எல்லா புக்கீஸும் இப்போ அப்படிதானே ஆப்ரேட் பண்றாங்க. நாமளும் அவங்க ரூட்லயே தான் போய் பிடிக்கணும். சார் அவங்க இப்போ பெசன் நகர் டு சாந்தோம் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ வண்டி எங்க இருக்கு சார் பெசன் நகர் டு சாந்தோம் ரூட்ல வண்டி போயிட்டு இருக்கு சார். ஆட்ட ரொம்ப பிடிக்கும் பந்து மூஞ்ச வடக்கும் கூட்டத்துல. ஹலோ பெசன் நகர் சிக்னல் அலர்ட் பண்ணு. ஓகே சார். பெசன் நகர் சிக்னல்ல கார்ல போன் பேசிட்டு காலை உடனே மடக்கி பிடிங்க. சரி பாக்குறேன் சார். ஆரம்பம் சீக்கிரம் வாங்க. தப்புமா ஒரே காரி துப்புமா தடி உள்ள பெஜாரான கூட்டம் காலை வந்து கடிக்க கதையவே முடிக்க. சார் வண்டி கமிஷனர் ஆபீஸ் ரீச் பண்ணிடுச்சு சார். செக் இங்க வரதுக்குள்ள பிடிக்கணும்னு நினைச்சமே, நம்ம ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார் நான் ரீச் ஆயிட்டேன் சார். ஒரே போலீஸா இருக்கே, இது எந்த இடம்? கமிஷனர் ஆபீஸ். ஐயோ ஏண்டா பல்லத்தையும் தப்பிச்சு போய் பாதாளத்தை தள்ளி விட்டுடா துரோகி. டேய் என்னடா டேய் சார் நீங்க கொடுத்த நம்பர் கமிஷனர் ஆபீஸ்க்கு உள்ள தான் சார் இருக்கு. சார் கிலாடி சார், நீங்க வெயிட் பண்ணியே கிரிமினல்ஸ் வர வச்சிருக்கீங்களே சார். எஸ் 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 மிஸ்டர் பூமிநாதன், பிஹேவ் யுவர் செல்ஃப். ஏன் இந்த குதிக்கிற? சார் நீங்க கொடுத்த half an hourல இன்னும் 10 minutes பேலன்ஸ் இருக்கு சார். என்னோட தியரி எப்பவுமே தப்பா போகாது சார். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க சார். என்ன இந்த எகுறான்? ராத்திரி தங்க பதக்கம் படம் பார்த்திருப்பானோ?